ஹாய், திஸ் இஸ் பாலா ஃப்ரம் டெல்டா டைரக்டர். எல்லாருக்கும் வந்து என்னோட போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். மாசடைந்த விஷயங்களை மனசுலேருந்து நீக்கிட்டு புதிய முயற்சிகளை வந்து செய்வோம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் வந்து அதோட நாள் வந்து அந்த பழைய விஷயங்களை போட்டு கொளுத்திட்டு புதிய விஷயங்களை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போகி பண்டிகை. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத கஜ ராஜா அந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரியே வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் நான் வந்து ஏற்கனவே வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து ஒரு பிளாக் பஸ்டராகவே ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக வந்து நமக்கு வந்து தெரியுது. ஏன் அப்படின்னா, இந்த நம்ம வந்து கிட்டன்ஸில் போன வருடங்களில் வந்த படங்களில் வந்து ஒரு காமெடி ஜேனரில் வந்து ஒரு படம் கூட வரல, ஒருங்கான ஒரு படம் கூட வரல அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப சீரியஸான படங்களாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே வந்து மத கஜ ராஜா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு காமெடி ஆக்ஷன் ஹோல்சைம் என்டர்டெய்னர் வந்து இந்த படமாக வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. விஷால், சந்தானம், அப்புறம் மனோபாலா சார், மணிவண்ணன் சார், மொட்டராஜேந்திரன் சார், இவங்க எல்லாரோட அந்த கலக்கலான காமெடி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஃபைட் இருக்குது, பயங்கரமான சினிமோட்டோகிராஃபி, கலர்ஃபுல்லான அப்படியே சினிமோட்டோகிராஃபி இருக்குது, மஜாவான சாங்ஸ் இருக்குது, அப்புறம் என்ன கலக்கலான காமெடி இருக்குது. அப்புறம் வேறு என்ன வேணும் ஒரு ஹோல்சம் என்டர்டெய்னருக்கு? இதுதாங்க ஒரு படத்தை வந்து அப்படி தாங்கி பிடிக்குது. அவங்க கடைசியில் மனோபாலா சார்லாம் அடிக்கிற கூத்து வந்து சொல்கிறதுக்கே இல்லை. அந்தளவு வந்து படம் வந்து பயங்கரமான ஒரு காமெடி படமாக வந்திருக்கு. எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஒருவேளை இது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குமா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து ஒரு காமெடியே இல்லாமல் அப்படியே வறட்சியாக இருந்த நேரத்தில் இந்த படம் வந்தது வந்து எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்த மாதிரி இருக்குது. பக்காவான ஒரு ஃபெஸ்டிவல் மோடு என்டர்டைனர்னே சொல்லலாங்க. அந்தளவுக்கு வந்து படம் சூப்பராக இருக்குது. படத்தோட கதை அப்படின்னா ஒரு சிம்பிளான ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஹீரோ, ஒரு முதலமைச்சரையே எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு வில்லன், இவங்க 2 பேரும் மோதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட ஒரு சின்ன கான்செப்டை வச்சுக்கிட்டு சந்தானம் அவர்களோட காமெடி ஒன்லைன் வந்து அடிச்சிக்கவே முடியாது. 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படிங்கிறத வந்து சந்தானம் வந்து இப்போ பார்த்தாரு அப்படின்னா தெரிஞ்சுக்குவார். இப்போ வந்து அந்த சந்தானத்தை நம்ம எல்லாருமே மிஸ் பண்ணுறோம். குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். சந்தானம் அவர்களுக்கு வந்து அது ஒரு லெட் டவுன் அப்படின்னு வந்து சொல்லலாம். படத்துக்கு வந்து சந்தானம், நம்ம மொட்டராஜேந்திரன் அவரோட காமெடியெல்லாம் வந்து படத்தை வந்து பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து படம் நல்லா இருக்குது. தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு மஜாவான படம் தாங்க. போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேய், என்னடா இது? மிஸ்ஸை கீழே விழுந்துட்ட மச்சான். அது எப்படா மிஸ் ஆகி விழும்போது 2 பொண்ணோட விழுற?